Daily. Taste the Daily. நாமக்கல் அருகே உரிய அனுமதி இல்லாமல் இயங்கிய கல்குவாரியில் வருவாய்த்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு கல் உடைக்கும் இயந்திரம் உட்பட 21 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் அடுத்த கொண்டமநாயக்கன்பட்டியில் உரிய அனுமதி இல்லாமல் கல்குவாரி செயல்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து போலீசார் உதவியுடன் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பணிபுரிந்து வந்த கல் உடைக்கும் தொழிலாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதனையடுத்து பாறைகளை உடைக்கும் திட்டாச்சி, டிப்பர் லாரி என 21 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து யார் அனுமதி இல்லாமல் கல்குவாரியை நடத்தியது, எவ்வளவு பாறைகள் உடைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டில் சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக இடஒதுக்கீடு மற்றும் மாஞ்சோலை மக்களின் உரிமை மீட்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் சாசன சட்டப்படி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய 18% இடஒதுக்கீட்டில் சிதைப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார். இந்த சமூகங்கள் பல்வேறு பாதிப்புக்கு ஆளானுடைய விளைவாக அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன. அதற்கு பிறகு இந்திய அரசியல் சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்திய அரசியல் சாசனத்திலேயும் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், சமுதாய ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய தேவேந்திர உளவியலாளர் சமுதாயம் மற்றும் ஆதிராவிடர் பறையர் சமுதாய மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இந்த இரண்டு சமுதாய மக்களும் தமிழ் மண்ணினுடைய மூத்த தமிழ் குடி மக்கள் ஆவர். வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழ்வாயில் அகேட் என்னும் கல்மணி மற்றும் பச்சை நிறத்திலான கண்ணாடி மணிகள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அதில் இதுவரை 20 குழிகள் தோண்டப்பட்டுள்ளன. ஏராளமான சுடுமண் முத்திரைகள், வட்ட சில்லுகள், மண் குவளைகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவ பொம்மைகள், சூது பவளமணி, ஆபரணங்கள் உட்பட ஏராளமான பொருட்கள் கிடைத்து வருகின்றன. இதில் கூடுதலாக அகேட் என்னும் கல்மணி மற்றும் பச்சை நிறத்திலான கண்ணாடி மணிகள், சுடுமண்ணால் செய்யப்பட்ட சதுரங்க ஆட்டக்காய் மற்றும் சங்கு வளையல் கிடைத்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொகுதியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கும் சூழ்நிலையை கண்டித்தும், மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இருவரும் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி செல்வதற்கு பாஜகவினர் முயற்சி செய்தபோது பாஜகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் அனைவரையும் கைது செய்து அரசு அருங்காட்சியகம் அருகே உள்ள தனியார் திருமண மகாலில் போலீசார் அடைத்து வைத்தனர். கரூர் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெறும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கரூர் 80 அடி சாலையில் கரூர் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெறும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று சிறப்புரையாற்றினார்.
மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, உதயநிதி சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லு பார்க்கலாம் என்றும், அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி போலீசாரால் தேடப்படும் நபரான அவர் சென்னையில் இருக்கிறார் என்றும், சைக்கிளில் சென்று பள்ளி படிப்பை படித்த என்னிடம் அன்பில் மகேஷ் பந்தா காட்ட வேண்டாம் எனவும் விமர்சித்து காட்டமாக பேசினார். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா, நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றேன். நீ மந்தாடத்து கேட்க சொன்னேன். 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாகு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுகிறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமையை இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.